மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். என்னடா மர்சிமா இங்கேருந்து வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க. நான் காலையில் கிளம்பிக்கிட்டே ரெடி ஆகிட்டே இருக்கும்போது எனக்கு இது ஒரு டாபிக் தோணுச்சு. ஏன்னா இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு நம்ம லைஃப்பில் எவ்ரிடே லைஃப்பில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே தேவைப்படுற ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ அதுதான் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எப்படி சொல்றதுன்னா, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கதவை சாத்திட்டு தினமும் நடக்கிற ஒரு யுத்தத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது கல்யாணமாகி 2 வருஷம் ஆனாலும் சரி, 5 வருஷம் ஆனாலும் சரி, ஏன் 10-15 வருஷம் ஆனவங்க கூட பார்த்தீங்கன்னா கோர்ட்டு வாசலில் போய் டிவோர்ஸ்க்காக நிற்கிறது, அதாவது பர்சன்டேஜ் வந்து ரொம்ப முன்பை விட ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு. உண்மைதானே? ஏன் தெரியுமா? ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லாம் கிடையாது. ரொம்ப பெரிய சண்டையெல்லாம் வந்து வெளியே சொன்னா கூட அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஈகோ. அதாவது நான் எதுக்காக இறங்கி போனோம் அப்படின்ற ஒரு எப்படி சொல்ல, ஒரு அகந்த அப்படின்னு சொல்ல. முந்தையெல்லாம் கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க, புருஷன் கொண்டாடி சண்டையெல்லாம் உப்பு சப்பு இல்லாத சண்டை, சாயந்தரம் ஆனா சரியாய் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு காலையில் ஆரம்பிக்கிற ஒரு சின்ன சண்டை வந்துட்டு வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ண போய் ஈகோல மூத்தி கோர்ட் வாசல்ல டிவோர்ஸ் நோட்டீஸ்ல போய் நிற்கிது. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இன்னைக்கு சொசைட்டில நம்ம காசு, பணம், கரியர் எல்லாத்துக்காகவும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா வெளி உலகத்துல ஜெயிக்கிற நம்ம ஏன் நம்ம வீட்டுக்குள்ள பார்ட்னர் கிட்ட தோத்து போகிறதுக்கு பயப்படுறோம்? யோசிச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆர் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் நான் நம்புகிறேன். ஒரு ஸ்மால் சேஞ்சஸாவது வரும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த ஈகோ எங்கேருந்து ஆரம்பிக்குது? இப்போ இருக்கிற கரண்ட் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேருமே நல்லா படிச்சிருப்பாங்க, 2 பேருமே நல்ல வேலைக்கு போகிறாங்க, 2 பேருமே ஈக்குவலாக ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து எப்படி சொல்ல, ஒரு ஒரு ஹெல்த்தியாக ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். ஆனால் எப்படி சொல்கிறது, இந்த ஈக்குவல் ரைட்ஸாக இருக்கிற விஷயம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது மட்டும் சில நேரங்களில் ஏன் நான் பெரியவனா நீ பெரியவளான்ற ஒரு ஒரு கால்குலேஷன் வந்து நான் எதுக்கு வந்து உனக்கு அடங்கி போகணும் அப்படின்ற ஒரு தப்பான ஒரு புரிதல் ஆயிடுது. வெளி உலகத்தில் ஒரு மேனேஜர் திட்டினா, ஒரு பிஸ்னஸில் லாஸ் வந்தால் அங்கே நம்ம எங்கேயும் நம்ம ஈகோ காட்டுறது இல்லை. ஏன்னா அங்கே காசு முக்கியம், கரியர் முக்கியம். ஆனால் வீட்டுக்கு வந்துட்டா நம்ம பார்ட்னர் கிட்ட நம்முடைய மொத்த ஈகோவையும் நம்ம காட்டுறோம். எதுக்காக? இவன் ஆர் இவங்க எங்கே போகிறாங்க? நம்ம கூட தானே இருக்காங்க, நம்மளை விட்டா வேற என்ன கதி அப்படின்ற ஒரு அலட்சியம் தானே, இல்லையா? இன்னொரு முக்கியமான வில்லன் யாருன்னு சொல்லலாம், சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணும்போது எது ஓப்பன் பண்ணாலும் ஒவ்வொரு அவங்க என்ன சொல்ல, அவங்களுடைய எப்படி ஒரு ஹஸ்பண்டை எப்படி வந்து கேர் பண்ணுறாங்க, ஒரு ஒய்ஃபை கேர் பண்ணுறது எப்படி இது, அந்த மாதிரி அவங்க கிஃப்ட் பர்த்டேக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை போடுறாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம மனசுக்குள்ள நம்மளை அறியாமலே நம்ம பார்ட்னர் கூட கம்பேர் பண்ணுறோம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அவங்க புருஷன் இப்படி செய்கிறான், அவங்க ஒய்ஃப் வந்து இவ்வளோ அழகாக சமைச்சு கொடுக்குறாங்க, இவ்வளோ ஒய்ஃபை கேர் பண்ணுறாங்க, நீ ஏன் இப்படி பண்ணலை இப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் ஒன்னே ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குறது வெறும் 30 செகண்ட்ஸ் டு 60 செகண்ட்ஸ் வாழ்க்கை தான். ஆனால் அது வச்சுட்டு நீங்கள் அவங்களுடைய நிஜ வாழ்க்கையை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்கள் மனசுக்குள்ள ஈகோவும் ஒரு ஏமாற்றமும் வந்துடுது, இல்லையா? சரி, ஒரு கணவன் மனைவி உறவில் அது ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது? ஃபர்ஸ்ட், சைலண்ட் ட்ரீட்மெண்ட். அதாவது பேசாமல் இருக்கக்கூடாது. சண்டை போடனா கத்தி தீர்த்துருங்க, அது தப்பே கிடையாது. ஆனால் சண்டை வந்துச்சுன்னா பேசாமல் மூஞ்சி தூங்க வச்சுட்டு ஒரே வீட்டில் சைலண்டாக இருக்கிறது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது, அதுக்கப்புறம் அவங்க பேசட்டும் இல்லை அவள் பேசட்டும் ஈகோ பார்க்கறது, இதுதான் உறவுக்குள்ள எப்படி சொல்ல, ஒரு மெதுவாக வந்து ஒரு நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம உறவு பிரிக்கிற ஒரு விஷயம். நீங்க பேசாம இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களை பத்தின கசப்பு தான் உங்க மனசுல அதிகமாயிட்டு இருக்கும். 2வது, பழைய விஷயங்களை பேசக்கூடாது. இப்போ ஒரு சண்டைனா இப்போ இந்த கரண்ட் சிச்சுவேஷன் என்ன நடந்ததுன்னு விட்டுட்டு, அன்னைக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா அப்படி பண்ணாங்க, உங்க அப்பா அப்படி பண்ணாரு, உங்க அண்ணன் வந்து என்னை மதிக்கல, எனக்கு அப்படி செய்யல இப்படி செய்யலன்னு, நீ வந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு அதை வாங்கி தரல, இப்படி பழைய குப்பைகளை போட்டு நம்ம கிளறிட்டே இருப்போம். சண்டை பெருசானா உடனே பழைய விஷயங்களை பேசி அவங்கள நம்ம வந்து டாமினேட் பண்ணிட்டோம்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு சொல்யூஷன் வராது, உங்க ஈகோ தான் ஜெயிக்கும். 3வது முக்கியமான விஷயம், அடுத்த ஆட்களை உள்ள விடாதீங்க. அதாவது தேர்ட் பார்ட்டி ரூல்டுன்னு வாங்க. அதாவது இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்குள்ள சண்டைனா நீங்க 2 பேரும் பேசி தீர்த்துக்கோங்க. அது உடனே போயிட்டு உங்க அம்மாவுக்கோ ஆர் உங்க மாமியாருக்கோ ஆர் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட போய் சஜஷன் கேட்கறது, ஒய்ஃபை பத்தியோ புருஷனை பத்தியோ தப்பா பேசுறது, இதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு அவங்க பிள்ளைங்க தான் பாசம் அதிகம், இல்லையா?
நியாயம்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அது அது என்னவா இருந்தாலும் சரி, சண்டையை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிடும். முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க. உங்க ஈகோவால வீட்டுல இருக்கிற குழந்தைகளை மனதளவுல உடைஞ்சு போயிடுவாங்க. நீங்க யோசிக்கிறீங்களா? நீங்க அவங்க முன்னாடி கடினமான வார்த்தைகளை பேசுறது, அடிச்சுக்கிறது, கையில கிடைக்கிற பொருட்களை உடைச்சிட்டு இருக்கும், அந்த குழந்தைகள் மனது அளவுல வந்துட்டு ஒரு பாதிப்பு ஏற்படும். அந்த குழந்தை ஒரு பயப்படும். அது எதிர்பார்க்கிற சொசைட்டி வந்து பயந்த ஒரு சொசைட்டிக்குள்ளதான் அது போயிடும் இல்லையா? ஸோ உங்க சத்தத்தை கேட்டாலே அந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? இனிமே அந்த தப்பை பண்ணாதீங்க. அப்போ என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சொசைட்டில ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் கொண்டு வரணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? சிம்பிளான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் சாரி இல்லைன்னா தேங்க்யூ. இந்த 2 விஷயம் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்னா அது 2மே தேவையில்லைன்னு நினைச்சிடும். அதுதான் தப்பு. ஆனா இதே ஒரு லவ் பண்ணும்போது சாரிமா தேங்க்யூப்பா அப்படி இப்படி எவ்வளோ கேட்குறீங்க. ஏன் ஒரு ஃபேமிலிக்குள்ள வரும்போது ஏன் வந்துட்டு அந்த மேரேஜ் பாண்ட் வரும்போது ஏன் அதை கேட்க மாட்டேன்றீங்க? ஏன் அதுக்குள்ள உங்க ஈகோ வந்து தலையை வந்து தூக்குது? சாரிப்பா என் தப்பு தான் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அங்கேயே உங்களோட சண்டை கிளீனா முடிஞ்சிடும். அதை போயிட்டு அவங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மனசார நீங்க ஒரு தேங்க்ஸ் சொல்லி பாருங்க. பாராட்டுறதுக்கு எதுக்குங்க கஞ்சத்தனம்? அதெல்லாம் தேவை கிடையாது இல்லையா? 2வது முக்கியமான விஷயம் 20 மினிட்ஸ் ரூல் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே 2 பேருமே ஃபோனை தூர வச்சுட்டு மனசை விட்டு டீ குடிச்சிட்டு இன்னைக்கு நாள் எப்படி போச்சு அப்படின்னு கேளுங்க. இன்னைக்கு நான் என்னென்ன நடந்தது அவங்க சொல்றதும் கேளுங்க. உங்க கதையை மட்டும் சொல்லாம 2 பேரும் ஒருத்தர்கிட்ட சேருங்க. இதுக்கு இடையில உங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா லிசனிங் இஸ் லவ்விங். 2வது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் ஆளுங்க. இந்த சொசைட்டி ரொம்ப ரொம்ப மோசமானது. நீங்க வெளியில போகும்போது உங்களை 1000 பேர் மட்டம் தட்டுவாங்க, உங்களை ஏளனமா பார்ப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள வரும்பொழுது உங்க பார்ட்னர் உங்க கையை பிடிச்சிட்டு நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாத்தியா, அது உலகத்தை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு தைரியத்தை கொடுக்குங்க. 4வது விட்டு கொடுக்கறது. அதாவது விட்டு கொடுத்து போறதுன்றது அடிமைத்தனம்லாம் கிடையாதுங்க. உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க தோத்து போறதால நீங்க ஒண்ணு குட்டி ஆயிட போறது இல்லை. அன்பான உறவுல யாரு முதல்ல இறங்கி போறாங்களோ அவங்க தான் அந்த உறவை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா கோர்ட்ல ஜெயிக்கலாம், ஆனா வாழ்க்கையில தோத்துருவீங்க இல்லையா? வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா பார்ட்னர் கிட்ட தோத்து தோத்து போய் விளையாடுறோம். அது ஒரு விளையாட்டு மாதிரியே எடுத்துக்கோங்களேன். கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லட்டுமா? கல்யாணம்ன்றது 2 உடல்கள் மட்டும் சேர்றது கிடையாது இல்லையா? 2 வெவ்வேறான சூழ்நிலைகளுக்கு 2 மனிதர்கள், 2 மனசு ஒன்னாகார ஒரு அழகான ஒரு டிராவல். இந்த உலகத்துல 100% பெர்ஃபெக்டான பர்சன்ஸ் யாருமே கிடையாது. அது கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், நம்ம யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, அவங்களும் பெர்ஃபெக்ட் கிடையாது. குறைகளோட ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறது தான் உண்மையான லவ் இல்லையா? இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க ஈகோ கொஞ்சம் தூரமா வச்சிருங்களேன். என்ன பிரச்சனால உங்க பார்ட்னர் கையை பிடிச்சிட்டு இத்தனை நாள் தெரியாம நீங்க சில தவறுகள் பண்ணியிருப்பீங்க இல்லையா? எனக்கு நீ முக்கியம் அப்படின்றத ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி பாருங்களேன். எவ்வளோ பெரிய சண்டை ஆனாவும் எவ்வளோ பெரிய ஈகோவும் அப்படியே வந்துட்டு ஐஸ் மாதிரி மெல்ட் ஆகி போயிடும். ஏன்னா இந்த சொசைட்டியில எவ்வளவுதான் காசு பணம் சம்பாதிச்சாலும் எவ்வளவு பெரிய ஆளானாலும் அன்னைக்கு நைட் நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது நமக்காக ஒரு குடும்பம் ஒரு நிஜமான அன்போட காத்துட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த உறவு தாங்க முக்கியம். அதை விட பெரிய சொத்து இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இனிமே உங்க வீட்டுல இந்த செகண்ட்ல இருந்து எந்த ப்ராப்ளம் வந்தாலும் உடனுக்குடன் பேசி தீர்த்துருங்க. ஏதாவது மன கசப்பெல்லாம் வந்துச்சுன்னா அதை பெருசா தூக்கிட்டு போகாதீங்க. அப்புறம் அது பின்னாடி ஒரு பெரிய பேக் மாதிரி ஏடும். கருத்துக்களை பரிமாறிக்கோங்க. ஈகோ காட்டாதீங்க. நான் பெரியவளா நீ பெரியவளான்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. லைஃப் கண்டிப்பா பிரிஞ்சு போயிடும். இதுல பாதிக்கப்பட போறது குழந்தைகளுடைய எதிர்காலமும் உங்களுடைய அருமையான ஃபியூச்சர் இல்லையா? உங்களை கனவுகளோடு திருமணம் பண்ணி வச்சு உங்க பேரண்ட்ஸும் இதனால ஃபீல் பண்ணுவாங்க. இனிமே இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது உங்க மனசுல ஒரு சின்ன சேஞ்சஸாவது வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மாறுவீங்க. சரி, இந்த வீடியோ பார்த்த உடனே இந்த மாதிரி ஈகோ ஆன பர்சன்ஸ் யாராவது இருக்காங்க தானே? அதை நீங்க எப்படி சரி பண்ணியிருப்பீங்க? முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஈகோ ரொம்ப ஓவரா இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு இது ஒரு சான்ஸா இருக்கட்டுமே. ஓகேங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் தான். மன்னிப்பு கேட்டு பாருங்க, தேங்க்யூ சொல்லி பாருங்க, அன்பா ஒரு ஹக் பண்ணி பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை கூட இப்படி ஒரு ஹக் பண்ணும்போது குட்டியா முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.